கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா வாழ்த்துகளுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சார தொகுப்பினை தற்பொழுது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரையை ஆதரித்து மேலூர் பேருந்து நிலைய பகுதியில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கானோரின் உற்சாக வரவேற்புக்கிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார். எனவே 1000
உயிர் நண்பன் மேலூர் சாமியின் மேலூரிலே உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் ஒரு வருடமாக இழந்திருந்த என் நண்பன் உங்கள் ரூபத்திலே இங்கே ஆயிரக்கணக்கான சாமிகளாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சாமிகளாக இங்கே நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். சாமி போன்று தன்னலமற்ற தொண்டர்கள் இந்த இயக்கத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருப்பதால் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழகத்திலே பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்கிறது என்றால் நமது மேலூர் சாமி போன்று பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே நமது இயக்கத்திலே இந்த இயக்கத்தை தாக்கி பிடித்திருக்கிறீர்கள். சாமி மாத்திரம் இந்நேரம் இருந்திருந்தால் 40 பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களையும் சுற்றி சுற்றி சென்று சூறாவளியை போல் அவர்களை தூங்க கூட விடாமல் அவர்களை இன்றைக்கு தேர்தல் பணியிலே அவர்கள் பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு உத்வேகம் கொடுத்து கொண்டிருப்பார். கடுமையான உடல்நல குறைவு ஏற்பட்ட போது கூட சாமி அவர்கள் இந்த இயக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மேலூரில் தான் தொடங்க வேண்டும், இந்த மண்ணில் தான் தொடங்க வேண்டும் என்று என்னிடம் அவர் கேட்டார். அவருக்கு கடுமையான உடல்நலம் இருந்ததால் நீங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனோடு நான் நமது தலைமை செயலாளர் பள்ளியப்பன், பொருளாளர் நமது அருமை சகோதரர் வெங்கசாமி, நமது கடம்பூர் மாணிக்கராஜா, நமது தங்கத்தமிழ் செல்வன் மற்றும் நமது கழக நிர்வாகிகளை சாமியின் ஊரிலேயே அவர் ஆசைப்படி கலத்தி தொடங்குவோம். ஆனால் சாமியை அவருடைய உடல்நலம் பாதிக்கின்ற அளவுக்கு அவர் ஈடுபடக்கூடாது என்று சொன்னோம். ஆனால் அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், உங்களுக்கு தெரியும். இரவு 3 மணிக்கு அந்த மேடையில் உட்கார்ந்து அந்த மேடை தயாராகும்போது அவர் இருக்கிற வீடியோ படங்கள் கூட வந்திருக்கிறது. அவர் என்னிடம் சொன்ன ஆசை, இந்த இயக்கம் இங்கேதான் தொடங்கப்பட வேண்டும். அதுபோல கடைசியாக எனது நண்பன் சாமியை நான் அப்பல்லோ மருத்துவமனையில தேனிக்கு நீட்டோட போராட்டத்திற்கு செல்கிற போது பார்த்த பொழுது அன்றுதான் கடைசியாக பார்த்தேன். அப்பொழுது சொன்னவர் வேற எதுவும் சொல்லவில்லை, என் கையை பிடித்துக் கொண்டு இந்த துரோகிகளிடமிருந்து இந்த ஆட்சியை மீட்டு இந்த இயக்கத்தை அரியணையில் அமர்த்துவரை நான் உயிரோடு இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இறைவன் சதி செய்து விட்டான் என்றுதான் சொன்னாரே தவிர அந்த சிங்கம் வேற எதுவும் சொல்லவில்லை. என் கையை பிடித்துக் கொண்டு இந்த துரோகிகளை உழைத்துவிட்டு இந்த மாபெரும் இயக்கத்தை அரியணையிலே ஏற்றுவதை பார்த்துவிட்டு போய்விடுவேன், அதுவரை இருப்பேன் என்று நம்பினேன். ஆனால் விதி சதி செய்துவிட்டு என்றுதான் அன்றைக்கும் சொன்னார். அந்த சாமியின் ஊரிலே இன்றைக்கு நமது அருமை வேட்பாளர் டாக்டர் காளிமுத்து அவர்களின் அன்பு மகன் டேவிட் அண்ணாதுரை அவர்களை உங்களது வேட்பாளராக நாம் அறிவித்திருக்கின்றோம். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சாமியாகவே இங்கே எனக்கு மேலூர் சாமி என்பவர் என் மனைவி என் மகள் ஆகியோர் சொல்வார்கள், சாமி நமது குலசெய்வமாக இன்றைக்கு இருக்கிறார் என்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களது குலதெய்வம் மதுரை வீரன் தான். அந்த மதுரை வீரனே சாமிதான். அவர் படத்தை நாங்கள் பூஜை ரூமில் வைப்பதற்கு ஓராண்டு ஆக வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்திலே சொன்னது. நான் இன்னும் அவரது படத்தை தாய் படத்துக்கு அருகிலே பூஜை ரூமிலே வைக்கவில்லை. ஏனென்றால் நமது ஊர் வழக்கம், அது குறிப்பாக சாமி குடும்பத்தினர் அதையெல்லாம் பார்ப்பதால்
ஓராண்டு முடிந்த பிறகு நாங்கள் வீட்டிலே படம் வைப்போம், அப்பொழுது வையுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் சாமி என்னோடு என் இதயத்தில் என்றைக்கும் நிறைந்திருப்பவர், என்னை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய என் ஆறுயிர் நண்பன். இது ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு என்று நினைக்கின்ற அளவிற்கு என் மீது அளவு கடந்த பாசம். அவரது மகன் ஆசையின் மீது அவ்வளவு பாசம் இருக்குமா என்ற அதை விட அதிகமாக என்னிடம் பாசம் செலுத்துவார். அந்த சாமி இன்றைக்கு நம்மிடம் இல்லாதது உண்மையிலேயே நான் எதற்கும் கலங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று தெரியும். சாமியின் மறைவு எப்படி என்னை பெற்ற தாயின் மறைவும் நம்மை எல்லாம் காக்கின்ற அம்மாவின் மறைவும் நமதை பாதித்திருக்கிறோம். அதுபோல் சாமியின் மறைவு என்பது உண்மையிலேயே என்னை கலங்கடித்து விட்டது. வேறு காரணங்கள் அல்ல. ஒரு ஆறுயிர் நண்பனாக, நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த சாமியை இன்றைக்கு இழந்திருப்பது உண்மையிலேயே எனக்கு வருத்தத்தை தருகின்ற ஒரு பெரிய துயரமாக இருக்கிறது. ஆனால் சாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் அம்மாவின் தொண்டர்கள் உருவத்திலே இருக்கிறார்களோ, அதுபோல தமிழ்நாடு முழுவதும் சாமி நமது தொண்டர்களாக, வீரமிக்க தொண்டர்களாக பரவி இருக்கிறார். அந்த சாமி நமது உள்ளங்களிலே இருக்கிறார். சாமி போன்ற ஒரு மேலூர் சாமி போன்ற தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே இந்த இயக்கத்தை தொடர்ந்து கட்டி காத்து வருகிறார்கள். வருங்காலத்திலும் கட்டி காப்பார்கள். நாம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற மேலூர் சாமியின் அருளாசி என்றைக்கும் நமக்கு இருக்கும். நமது வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், மறைந்த முத்தமிழ் வித்தகர் டாக்டர் காளிமுத்து அவர்கள் புதல்வர். நல்லவர், அமைதியானவர், கட்சிக்கு விசுவாசமானவர், அம்மாவிற்கு விசுவாசமானவர். அவர்தான் உங்களது வேட்பாளர். அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்க வேண்டிய ஒரு முறைக்காக கேட்கிறேன். நமது சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிற நீங்கள் சாமியின் போது மக்கள் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சாமியின் ஆசையிலே இங்கே மேலூரில் தொடங்கப்பட்டு சாமியின் சொந்த இடத்திலேயே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திருவுருவ கொடி 100 அடி கவுங்கத்தை அவர் நிறுவி சென்றார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, எந்த கொம்பனாலும் இதை தூண்டி பார்க்க முடியாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் அதை எதிர்கொள்வோம். காரணம், அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். எனவே நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு, பரிசு பெட்டகம் சின்னம் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றி பெற்றது என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதை உருவாக்கி தர வேண்டும் என்று மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த கழக நிர்வாகி மேலூர் சாமியின் இல்லத்திற்கு சென்ற திரு டிடிவி தினகரன் அவரது குடும்பத்தினரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சே சரவணன், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் திரு செல்வராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு சோமாசி, திரு சேவுகன், திரு தர்காகுடி சரவணன், பேரூர் கழக செயலாளர் திரு உமாபதி ஆகியோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து இன்று மாலை புதூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர்.
அங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மத்திய பாரதிய ஜனதா அரசின் ஜிஎஸ்டி மற்றும் தவறான பொருளாதார கொள்கையால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகைப்படுத்தியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே நேரம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி என்பது ஒரு கேடுகட்ட ஆட்சியாக மாறிவிட்டது. மோடியின் கைப்பாவை ஆட்சியாக மாறிவிட்டது. பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் மோடியின் கைத்தடிகளாகவே மாறிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் இவர்களுக்கு நாடியாக இருக்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்கிறேன். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மறைந்த அண்ணன் காளிமுத்துவின் மகன், பழகுவதற்கு உரிமையானவர், நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர். அவரை நமது பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது மதுரை பகுதியின் தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே எதிரணி வேட்பாளர்களை பற்றி, அந்த கட்சிகளை பற்றி நீங்கள் தயவு செய்து இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். எதிரணியில் ஒரு அணி பாஜக கூட்டணியில் உள்ள பாஜகவின் தமிழக கிளையாகிய அதிமுகவுடைய வேட்பாளர் அப்பா அவர்கள் இருந்தவரைதான் அனைத்து இந்திய அதிமுக. இன்றைக்கு அது பாஜகவின் கிளைக்கழகம். தமிழ்நாட்டு தலைவர்களாக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவில நமது கட்சியை அடகு வைத்து விட்டவர்களின் வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வேட்பாளர்கள் நாட்டை ஏற்கனவே மதத்தின் பெயரால் கொண்டாடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலே இருக்கிறார்கள். பொருளாதார கொள்கையிலே தவறான முடிவெடுத்ததால் இந்த டிமானிட்டைசேஷன் என்கிற பண மதிப்பிழப்பு கொள்கையால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரிடமும் பணம் இல்லாத நிலை, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று மோடி தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களை பணமில்லாமல் செய்துவிட்டார். சிறு குறு தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு விட்டன. அனைத்து தொழில்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. போதாக்குறைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் இன்றைக்கு வணிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் மத்தியிலே ஆட்சி செய்கின்ற மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளும் தவறான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை என்பதுதான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் 6 லட்சத்திற்கு மேல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே வேலை திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது வருடம் ஒன்றுக்கு 1 கோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்றார். ஆனால் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி படித்த இளைஞர்கள், புதிய தொழில் தொடங்க வேண்டிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நமது தேர்தல் அறிக்கையிலே
இளைஞர்கள் தொழில் தொடங்க கடனுதவி, அதுபோல அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி விவரங்கள், பொறியியல் மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் என முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகள் அனைவருக்கும் அவர்கள் தொழில் தொடங்க அவர்களுக்கு கடனுதவி, மருத்துவர்களுக்கும் அவர்கள் தங்கள் தொழிலை நடத்த கடனுதவி என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் அளித்திருக்கின்றோம். கருப்பு பணத்தை அளிப்பதாக சொல்லி நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ரோட்டிலே நிறுத்தியதுதான் மோடியின் சாதனையை தவிர, தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியாவில் உள்ள மக்களை பெருத்தாளுகின்ற சூழ்ச்சியாக நம்மை பெரும்பான்மை சிறுபான்மை என்று மதத்தின் பெயரை சொல்லி இங்கே அரசியல் நடத்த பார்க்கிறவர்களை நீங்கள் இங்கே அவர்களுக்கு அனுமதிக்க கூடாது. அதுபோல மற்றொரு வேட்பாளர் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர். நமது ஜீவாதார பிரச்சனையாகிய பெரியார் அணை இந்த 5 மாவட்டங்களுக்கு, மதுரை உட்பட 5 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை மற்றும் விவசாய பிரச்சனைகளுக்கு முக்கிய திட்டமாகிய பெரியார் அணையை இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் சரி, காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சியில் இருந்தாலும் அந்த அணையை இடித்துவிட்டு அவர்கள் புதிய அணை கட்டுவதற்கும் மற்றொரு புதிய அணை கட்டுவதற்கும் முயற்சி செய்கிறார்கள் தவிர, தமிழ்நாட்டு மக்களின் நலனை அவர்கள் கேரளாவிலே அவர்கள் மதிப்பதில்லை. கேரளாவிலே ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டிலே ஒரு நிலைப்பாடு என பச்சோந்தித்தனமான கூட்டணி தான் இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி. திமுக என்கிற கட்சி இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலாக மாறிவிட்டது. அவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலே நமது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதிலே திமுக டெபாசிட் காலியானது. அடுத்த தேர்தல் திருவாரூரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அங்கும் டெபாசிட் காலியாகிவிடும் என்ற பயத்திலே ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று தேர்தலை நிறுத்த பகிரத முயற்சிகள் செய்வது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வசமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. அதனுடன் சேர்ந்து 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியும் அந்த மதவாத மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியும் மாபெரும் தோல்வியடையும் என்பது சொல்கின்ற இடங்களெல்லாம் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆரவாரமான வரப்பிலேயே தெரிகிறது. நமது வெற்றி சின்னம் பரிசு பட்டணத்தை பெறுவதற்கு நாம் எத்தனை துன்பங்களுக்கு எத்தனை சோதனைகளுக்கு ஆளானோம் என்பது தெரியும். காரணம், மத்திய மாநில அரசுகளில் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள். போயா குறைக்கு எதிரிகளும் நாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக பல்வேறு பொய் பிரச்சாரங்களை ஊடகங்கள் மூலமாக அவர்கள் பரப்பி பார்க்கிறார்கள். திமுக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்துவிட்ட காரணத்தினால்தான் ஏதோ தங்களுக்கு செல்வாக்கு இருப்பது போல காமித்துக் கொள்ள ஊடகங்களை பயன்படுத்த பார்க்கிறது. மக்கள் யார் பக்கம் என்பதை மே 23ஆம் தேதி தேர்தல் நிரூபிக்கும். ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே மக்கள் யார் பக்கம் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். அதுபோல இந்த மே 23 மக்கள் யார் பக்கம் என்பதை எடுத்து கூறி அதை அவர்கள் யார் பக்கம், அந்த கருத்து திருப்புகளை வெளியிடுபவர்கள் யார் பக்கம் என்பது உறுதியாக வெளிப்படும். நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளாகிய வண்டியூர் மற்றும் சொல்லூர் கண்மாய்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். சொல்லூர் கண்மாய் வெள்ள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பந்தல்குடி கால்வாய் சீரமைக்கப்படும். அரசு குடியிருப்புகளை முறையாக பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்களுக்கு வீட்டு வசதிக்கு கடன் உதவி செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுடைய சின்னமாகிய வெற்றி சின்னமாகிய நமது பரிசுப்பட்டகம் சின்னத்தில் வாக்களித்து அருமை சகோதரர் நமது டேவிட் அண்ணாதுரை அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆரப்பாளையம் பகுதியில் கழகத்திற்கு ஆதரவு திரட்டச் சென்ற திரு டிடிவி தினகரனுக்கு வழி நெடுகிலும் திரண்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழக மக்களின் நலனை முற்றிலும் புறக்கணித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடியின் ஏவல் ஆட்களாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நமது தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கின்ற மத்திய மாநில ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வர ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டை ஏமாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே இன்றைக்கு அமைந்திருக்கின்ற பழனிசாமி சொல்கிற மெகா கூட்டணி டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மானங்கெட்ட கூட்டணி என்று உங்களுக்கு தெரியும். அம்மாவை, நமது இதயதேவம் அம்மா அவர்களை அவரது மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்கள், அம்மா ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் என்று சொன்ன ராமதாசுடன் கூட்டணி. அதுபோல அம்மாவின் பணத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி. ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிலே அமர்த்திய நமக்கு துரோகம் செய்தார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்தார்கள். மக்களாகிய உங்களுக்கு துரோகம் செய்தார்கள். இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி சென்றுவிட்டது. எனவேதான் சொல்கின்றேன், இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் புரிதோண்டி போகின்ற கட்சி. ஏற்கனவே தவறான பொருளாதார கொள்கையில தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டாந்து நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு மோடி அட்டாச்சு. ஆனா நம்மள்ட்ட உள்ள பணத்தை எல்லாம் சொல்லிட்டு போய் பெரிய பெரிய பண முதலைகள், அம்பானிகள், அதானிகள் தான் இன்னைக்கு பணத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே தவிர ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், தொழிலதிபர்கள், ஏன் தொழில யார்கிட்டையும் பணம் இல்லாதவங்களே உருவாக்கிட்டாரு. போதாக்குறைக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு வரி விதிப்பை கொண்டு வந்து எல்லா வியாபாரத்தையும் மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இந்த சின்ன தொழிற்சாலைகள் அவர்கள்லாம் மூடுகின்ற நிலையை மூட்டுவிட்டாங்க. 6 லட்சம் பேர்னா 6 லட்சம் குடும்பம் இன்றைக்கு நடுரோட்டில் இருக்கிறது. மோடி ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட செயல்படுற காரணத்தினால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே சொன்னார், மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இவருக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் பெரும்பான்மை கொடுக்கவில்லை. மற்ற மாநிலத்து மக்கள் ஏமாந்து மோடி சொன்ன வாக்குறுதிகளிலே ஏமாந்து ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் பணம் தர்ற, 2 கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனைக்கு இன்றைக்கு இதுவரை 45 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் இருக்கு. இதையெல்லாம் போக்கணும்னா இந்த மோடியையும் அவரை டாடின்னு சொல்ற நம்ம பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நல்ல வாய்ப்பா சட்டமன்ற தேர்தலை, இடைத்தேர்தல் 18 தொகுதியில் வந்திருக்கு. இந்த 18 தொகுதியில் அவங்க 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா இந்த ஆட்சி தானா முடிவுக்கு வந்துடும். ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சும்மா மக்கள் திருப்பு அது இதுன்னு மக்கள் மனதில் திமுக கூட்டணிக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரியும். 2011 நீங்க ஆட்சியை கொடுக்கல, 14 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற வைக்கல, 16லயும் அம்மாவுக்கு தான் திரும்ப ஆட்சியை கொடுத்தீங்க. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நடந்த ஆர்கே நகர் தொகுதியில திமுக டெபாசிட்டே போடிச்சிட்டீங்க. திருவாரூர்ல தேர்தல் நினைக்கவே பயம். ஆனா அதுதான் பெரிய கூட்டணியா, அவங்க தான் 30 சீட்டு 40 சீட்டு வருவாங்கன்னு ஊடகங்களை வைத்து அவர்கள் ஒரு பொய்யான பிரச்சனையை உருவாக்குறாங்க. மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் அது திமுக கூட்டணியால் முடியாது. காரணம், திமுக மோடியுடன் தொடர்பிலே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா கருணாநிதி உடம்பு சரியில்லாம இருந்தப்ப, மோடி வந்தப்ப லண்டன் இருந்த ஸ்டாலின் ஓடி உடையாந்தாரா இல்லையா? அது மாதிரி அவங்க அப்பா திரு கருணாநிதி மறைவிற்கு
நினைவஞ்சலி கூட்டத்திற்கு அமித்ஷாவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேரை போட்டு இன்விடேஷன் அடிச்சு அவர் வரல. அவங்க இப்ப காங்கிரஸ் 4 மாநிலத்தில் ஜெயிக்கலைன்னா காங்கிரஸ் வந்து சீட்டே கொடுத்திருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இன்னொரு கட்சி இருக்கு அதுல, இந்த சேப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, பச்சவந்தித்தனமான கூட்டணி அது. இப்ப நம்ம தண்ணீர் பிரச்சனைக்கு காரணமே இந்த கேரளாவில் இருக்கிற காங்கிரசும் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் தான். பெரியார் அணையில பெண்ணிக்குழி கட்டின அணைய இந்த நம்ம 5 மாவட்டங்களின் குடிநீர் விவசாய பிரச்சனைக்கு காரணமானத 152 அடி கொள்ளளவு உள்ள பெரியார் அணை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உச்ச நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறமும் அந்த அணையை இடிக்கணும்னு இவங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் போராடுறாங்க. அது மாதிரி காவிரி பிரச்சனையில கர்நாடகால காங்கிரசும் பிஜேபியும் நமக்கு தமிழ்நாட்டை கெடுக்கணும்னா நம்ம தமிழ்நாடு பாலைவனமாக்கணுங்கிறதுல காங்கிரசும் பாஜகவும் கர்நாடகாவில் கூட்டணி. இதுல தேவையில்லாம நம்ம அண்ணன் ஸ்டாலின் ஒரு கூட்டணி. இதெல்லாம் மக்கள் நலன்ல கிடையாது. தயவு செய்து எண்ணி பார்க்கணும். இங்க திமுகவுக்கு ஓட்டு போறவங்க யாராவது இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையான யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க அப்பா கருணாநிதி இருந்தப்பதான் இந்த மீத்தேன் திட்டத்திலே ஸ்டாலின் துணை முதலமைச்சராக கையெழுத்து போட்டாரு. டெல்டா மாவட்டமே அதான் அவர் எங்க சொந்த மாவட்டத்தில் ஊருக்குள்ளார விட மாட்டாங்க. அவர்கள் திமுக இன்றைக்கு சில ஊடகங்களை கையில வைத்துக் கொண்டு மக்கள் தீர்ப்பு, மக்கள் யார் பக்கம்ங்கிறாங்க. ஆர்கே நகர்ல மக்கள் யார் பக்கம், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் காமிச்சாங்க. மே 23ஆம் தேதி நீங்க எல்லாம் காமிப்பீங்க நீங்க யார் பக்கம்னு. அதுக்கப்புறம் தெரியும் அவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மை சொரூபம் எல்லாம் வெளிவர போகுது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்மை மோடி மாத்திரம் எதுக்கல, இந்த துரோகிகள் பழனிசாமி பன்னீர்செல்வம் மாத்திரம் எதுக்கல, திமுக மாத்திரம் எதுக்கல, அவங்க கையில இருக்கிற சில ஊடகங்கள் பத்திரிகைகள் வச்சோம் அம்மாவுடைய உண்மையான பிள்ளைகள் நாம் வெற்றி பெற்று விட்டால் அம்மா அவர்கள் போல மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தான் தலைவணங்குவோம். இந்த மோடியோ அவங்க டாடிக்கிட்டே நம்ம அடிபணிய மாட்டோம். தமிழர்களின் அடிப்படை குணமே வீரம் தான். மொழியை திணிக்க பார்த்தாங்க, அளவு பண்ணுவோம். நம்ம இங்க அனுமதிச்சோமா ஹிந்தியை திணிக்கிறத? நம்ம என்ன சாப்பிடணும், என்ன துணி போட்டுக்கணும், என்ன மொழி பேசணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்தியா முழுவதும் நீ வந்து காவி சட்டை போட்டுக்கணும் போட்டுக்க முடியுமா? நம்ம சபரிமலை போறப்ப போட்டுப்போம், அது வேற. இவங்க யார் சொல்றதுக்கு? இந்தியர்ங்கிற பேர்ல நம்ம எல்லாம் பிரிக்க பாக்குறாங்க. இந்தியாவில் எல்லா மலையும் பேசுறவங்க, மதத்தை பேசுறவங்க, எல்லா இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதுல நமக்குள்ள பிரிவினை உருவாக்க துடிக்கிறாங்க. நமக்குள்ளார வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுத்தோம்னா தமிழ்நாடும் பல வளர் மாநிலங்கள் மாதிரி சண்டைக்காடு ஆயிடும். நாம் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிப்போம், அது வேறு. நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும். அதிலே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேர்தல் வரும் போகும். ஏப்ரல் 18க்கு அப்புறம் இந்த பழனிசாமி ஆட்சி முடிஞ்சது. ஒரு மாசத்துல மறுபடியும் தேர்தல் வரும், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு யார் நல்லது செய்ய முடியும்? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? தாய்மார்களும் பெரியோர்களும் புதிய மாற்றம் தேவை என்று விரும்புகிறீர்கள். அதை உருவாக்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் பிள்ளைகளால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். நமக்கு இந்த சின்னம் வாங்குறதுக்குள்ளார நம்ம பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும். டெல்லியில போய் சுப்ரீம் கோர்ட் படியிலே நம்ம லாயர் எப்ப திறக்கணும் உட்கார்ந்து. ஏன்னா இந்த பாஜக பண்ற லொல்லு இருக்க நம்மள ஜெயிக்க விடாம இருக்கிறது. பழனிசாமிக்கு போன் போட்டு மோடிக்கிட்ட பேச வேண்டியது. டிடிவி தினகரனுக்கு குக்கர் வந்துட்டா நாங்க எல்லாம் காலி. அவங்க தொப்பி இல்லைன்னா குக்கர் வந்துச்சு, குக்கர் இல்லைன்னா என்ன இப்ப பரிசு பெட்டா வந்துச்சு. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இதுவரைக்கும் எந்த கட்சிக்காவது சின்னத்திற்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கி பார்த்திருக்கீங்களா? காரணம் அம்மாவுடைய தொண்டர்களை பார்த்து பயம். ஏன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கீங்கிறதுனாலதான். அதை நிரூபிப்போம். நாம் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளைகள், தைரியசாலிகள், எந்த கொம்பனுக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த தேர்தலிலே நாம் நிரூபிப்போம். நம்ம
பகுதியின் கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் முன்னோடி சுற்றுலா தலமாக நமது மருதுரை மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் வேண்டும். விமான நிலையம் விரிவாக்க பணிகளை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை வேண்டும். வைகை அணையை தூர்வார வேண்டும். நேதாஜி சாலை உள்ளிட்ட இடங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். கிருதுமால், சிந்தாமணி, அனுப்பானடி வாய்க்கால்கள் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தூர்வாருறதுன்னா இவங்க பில்லு போட்டு எடுத்துட்டு போற மாதிரி இல்ல, உண்மையாவே தூர்வாருறது. அந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள் பொதுமக்களுடைய கமிட்டி சூப்பர்வைசன்ல மேற்பார்வையில தான் செய்யணும். இந்த பில்லு போட்டு எடுத்துட்டு போறது இதெல்லாம் யார் வேலைன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செய்து நீங்கள் இந்த முறை இந்த 1000க்கும் 2000க்கும் நாம் தவறி கொடுத்துட்டாங்களேன்னு மனசு இலகுனீங்க. ஏன்னா மதுரை மக்கள் கொஞ்சம் மனது இலகமானவர்கள். அப்புறம் 5 வருஷத்துக்கு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. திமுக தவறி போட்டீங்கனாலும் டெல்லிக்கு பறந்துட்டு இந்த மந்திரி வேணும் அந்த மந்திரி வேணும் சண்டை முடிகிறதுக்கு 5 வருஷம் ஆயிடும். அடுத்து பிஜேபிக்கு போட்டீங்கன்னா அப்புறம் மோடியை கையிலே பிடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் இப்ப ஒரு சர்வாதிகாரி மாதிரியே அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சிக்கு சின்னம் கூட கொடுக்க விடாம பண்ற அளவுக்கு எல்லாரையும் கையில மசக்கி இந்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் எப்படி எல்லாம் மண்டி போட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பதவிக்கு சின்ன மாட்டம் முட்டி போட்டு வந்த ஆளுங்க இப்ப மோடி கிட்ட மண்டி போட்டு கிடக்காங்க. காரணம் மடியில கடம். நம்மளுக்கு மடியில கடம் இல்ல, வழியில பயம் கிடையாது. யாருக்கு எங்க தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வேண்டுமானால் நாம் அடிபணிவோமே தவிர தலைவணங்குவோமே தவிர இந்த மிரட்டலுக்கு உரட்டலுக்கு பயப்படுற கட்சி கிடையாது. இது அம்மாவுடைய கட்சி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு திட்டங்களை பெறுவதற்கு, நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு உண்மையான வீரர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உண்மையான வீரன் அமைதியாக இருந்தாலும் நமது டேவிட் அண்ணாதுரை அவர் நினைச்சிருந்தா நீங்க ஆளுங்கட்சியில வேட்பாளர் ஆகிக்கலாம். போட்டி போட்டியா பணம் வந்திருக்கு. ஆனா நீங்க எல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. எல்லாம் மேல மரத்தை பார்த்து தான் பேசிட்டு போறோம். அவருக்கு நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்ட சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மதுரை மாநகரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே இருக்கின்ற இளைய சைமான், உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சித்திரை திருவிழாவிற்கு செல்வது போல இவ்வளவு ஆர்வமாகவும் ஆரவாரத்துடன் இங்கே பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் கூடியிருக்கின்றீர்கள். எனக்கு தெரியும், இந்த மக்கள் விரோத ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் ஏப்ரல் 18க்காக தயாராகி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். என்றைக்கும் துரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை. நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை அநியாயமாக தகுதி நீக்கம் செய்த பழனிசாமிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இப்பொழுது இடைத்தேர்தலும் சேர்ந்து வந்திருக்கிறது. போதாக்குறைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்த மோடியும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் வந்திருக்கிறார்கள். நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் மோடியையும் இந்த பாடி பழனிசாமியையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. இன்னொரு கூட்டணி தான் தெரியும் உங்களுக்கு.
தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாத்திட்டு இருந்த கூட்டணி 96ல இருந்து 2014 வருஷத்துக்கு 15 வருஷம் மத்தியில யார் ஆட்சி முடிச்சாலும் அதுல உட்காந்துக்குவாங்க. அவங்க திமுக உட்கார்ந்துக்கிட்டு அவங்க மந்திரிகளை உருவாக்கி அவங்க நலன்களை பார்த்தாங்களே தவிர தமிழ்நாட்டு நலன்களை மக்களை மறந்துட்ட காரணத்தினாலதான் 11ல நீங்க அம்மா கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்க. 14ல நாடாளுமன்ற போனதானே அமைச்சராறீங்கன்னு சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நீங்க கொடுக்கல. 16லயே அம்மா அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தீங்க. அம்மா அவர்கள் மறைவுக்காவது பிறகாவது எப்படியாவது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிக்கலான்னு திமுக கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு வந்தாங்க. ஆனா ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் டெபாசிட்டே காலி பண்ணி விட்டாங்க. ஆனா அந்த கூட்டணி தான் பலமான கூட்டணியா. யாரை ஏமாற்றுகிறார்கள்? மக்கள் யார் பக்கம் என்ற பெயரிலே அவர்கள் தங்கள் ஆசைகளை தங்கள் விருப்பங்களை திணிக்க பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் யார் பக்கம் என்றதற்கு மூஞ்சிலே கரியை பூசினார்களோ, அங்கே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை எப்படி மாபெரும் வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் நீங்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் என்பதை அறிவியுங்கள். அம்மாவின் தொண்டர்கள் இயக்குகின்ற இந்த மாபெரும் இயக்கம் இது ஒரு சுயேட்சையாம். சுயேட்சை சின்ன கட்சியா எங்களுக்கு சின்னம் கொடுக்க மாட்டாங்களா? காரணம் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காத மாதிரி குக்கர் இல்லைன்னா என்ன? இப்ப வந்துட்டு பரிசு பெட்டகம், அம்மாவுடைய ஆசையோட பரிசு பெட்டகம். எந்த சின்னத்தை கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இந்த துரோகிகளையும் தமிழ்நாட்டை ஏமாற்றிய அந்த ஏமாற்றுக்காரர்கள் இன்றைக்கு இங்க மதுரையில யார் வேட்பாளர் தெரியும்? நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கூட்டணி சார்பா அருமை சகோதரர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகிய அண்ணன் காளிமுத்துவின் அன்பு மகன் டேவிட் அண்ணாதுரை. கம்யூனிஸ்ட்ல ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க இங்க வரப்ப கேட்கணும், பெரியார் அணையில 152 அடி ஸ்ட்ராங்கா இருக்க இந்த 5 மாவட்டம் தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் விவசாயம், குடிநீர் பிரச்சனைக்காக இங்கிலீஷ்காரன் பென்னி குயிக் கட்டி வச்ச அணைய அதுலயே தண்ணி தேக்க விட மாட்டீங்க. புதிய அணை கட்டுறதுக்கு எதுக்கு? இந்த காங்கிரஸ் அங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் அங்க ஆட்சியில இருந்தாலும் சரி, அவங்க அங்க சண்டை போட்டுவாங்களே தவிர இங்க கூட்டணி வச்சிருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்கு பெரியார் அணை பிரச்சனையை தீர்க்க விடாமல் செய்வதே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அதுபோல காவிரி பிரச்சனையை தீர்க்க விடாமல் செய்வது இங்க எதிர்த்து போட்டுகிற காங்கிரசும் பிஜேபி சேர்ந்துதான். அங்க எப்படியாவது மேகதாது அணையை கட்டிட்டோம்னா தமிழ்நாடு சோமாலியா மாதிரி ஆயிடும். இருக்கிற மக்கள் எல்லாம் வீட்டு வாசல காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். மோடியோட திட்டமே 2014 நீங்க எல்லாம் அம்மாவுக்கு வாக்களிச்சீங்க, அவருக்கு வாக்களிக்கலைங்கிற கோபத்துலதான் இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்களாகிய எங்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வருகிறார். பல்வேறு திட்டங்களை நமக்கு எதிராக விவசாயத்தை அழிப்பதற்காக தீட்டி வருகிறார். ஓதா குறைக்கு நீட் தேர்வு ஒன்று கொண்டு வந்து நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜ் பக்கம் போக கூட முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி ஜிஎஸ்டி வரி விதிப்புல இன்னைக்கு வியாபாரிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 6 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கின்றன. அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன்னாரு. இன்னைக்கு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை மோடி உருவாக்கி இருக்கிறார். காரணம் அவரது தவறான பொருளாதார கொள்கைகள். அவர் ஆட்சி அதிகாரம் கிடைத்துவிட்ட ஆணவத்திலே இன்றைக்கு சதுவாதிகாரமாக ஒரே இரவில் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு ஒழிக்கிறேன்னு நம்மள எல்லாம் ரோட்ல நிறுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கள்ளப்பணத்தை பிடிச்சாங்களா? மக்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் உள்ளார் வங்கி கணக்குல 15 லட்சம் போட்டார். அவரு எங்க போட்டு சேர்ந்த பணம் எல்லாம் யாருக்கு உதவி செய்ய? அதானிகள், அம்பானி போன்ற பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான், உலக புகழ்பெற்ற பணக்காரர்களுக்கு உதவி செய்ய தான் மோடி திட்டங்களை கொண்டு வந்தார். கேட்டா நாங்க ஏழை பங்காளன், நான் டீ விற்றவன், நான் ரொம்ப
கிளீன், நான் வந்து ஊழலற்றவன் பாரு. இவர் ஊழல் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட கூட்டணி வைப்பாரா? ஒருத்தனை வந்து எடை போனா அவன் நண்பன் யாருன்னு பாருப்பாங்க நம்ம ஊர்ல. இந்த ஆட்சியை 1.5 வருஷமா நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும். இது அம்மாவுடைய ஆட்சி இல்ல, இது போலிகளோட ஆட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் விரோதமான ஆட்சி. இங்க அம்மா என்ன திட்டத்தெல்லாம் தடுத்தாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு பச்சை கம்பளம் வச்சு வரவேற்கிறாங்க. காரணம் மடியில கணம், மோடி கிட்ட மண்டிட்டு இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா அம்மாவின் பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்குத்தான் தலை வணங்குவோமே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் அடிமணிவர்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள். அடிமணிவர் இருந்தால் அது அம்மாவின் பிள்ளையே அல்ல என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு போராடி வருகிறோம். கடந்த 2 வருடங்களாக நமது கட்சிக்கு எத்தனை தொந்தரவு. நமது பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். என்னை எப்படியும் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்தை முயற்சி செய்வார்கள். அதுபோல எத்தனை முயற்சிகள் நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள். நமக்கு சின்னம் கூட இந்த மாபெரும் கட்சிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எங்குமே கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற இந்த கட்சிக்கு சுயேட்சைகளான இந்த கட்சியை வந்து பதிவு செய்யல. ஏன் பதிவு செய்யல? ரெட்டலையே துரோகிகள் வைத்திருக்காங்க, அதை மீட்டெடுக்கிறதுக்காக சட்ட போராட்டம் நடத்துறோம். அதனாலதானே நம்ம தனி கட்சி வேணாம், நீங்க அம்மாவுடைய ஒரு அணி, அதனால உங்களுக்கு ஒரு கட்சி பேரை கொடுக்க சொல்லி நீதிமன்றமே சொன்னிச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரை நாம் போய் போராடினோம். உங்களுக்கு எல்லாம் தெரிய வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்சி கடைசி நாள் கடைசி நிமிஷம் சினிமாவில் வர்ற மாதிரி போய் தமிழ்நாடு முழுவதும் நமது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தார்கள். சின்னம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியா எனக்கு ஒரு 36 சின்னம் கொடுத்தாங்க. செருப்பு, டூத் பேஸ்ட், ட்ரில்லிங் மிஷினு, கதவு தாப்பா, டோலி, கடலை, நிலக்கடலை. யாருக்கு கடலை கொடுக்க பாக்குறாங்க? மறந்துட்டு நடுவில் இந்த கிட் பாக்ஸ வச்சுட்டாங்க. பார்த்து உடனே தூக்கிட்டேன். காரணம் அது அம்மாவுடைய ஆசையோட கிடைச்சது. அம்மா கடைசியா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த திட்டம் இந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்க்கும் சேய்க்குமான பரிசு பட்டகம். அந்த பரிசு பட்டகத்தை இன்றைக்கு 36ல 35 காயலாங்கடையில போடுற சின்னம் எல்லாம் ஜெயக்குமார் மாதிரி சின்னம். நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்த்தியான சின்னம். இது ஒண்ணுதான் இடையில இருந்துச்சு. அது அம்மாவுடைய ஆசையோடு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சின்னம் தான் அம்மாவின் மலையிலே அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். மத்திய சென்னையில நமக்கு ஆர்கே நகர் தேர்தலில் நம்ம வெற்றி பெறதுக்கு உதவியா இருந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு கொடுத்திருக்கோம். அம்மா எதுக்கு நினைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு நலன்களை மீட்டெடுப்பதற்கு இந்த தேசிய கட்சிகளை நம்பி பலன் இல்லை. இங்க நிறைய எம்பிக்களோட போனாதான் யாரு பிரதமரா இருந்தாலும் நிறுத்தி நம்ம தமிழ்நாட்டின் தேவைகளை கேட்க முடியும். தயவு செய்து எண்ணி பாருங்கள், உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் யார்? மந்திரி பதவியை வாங்கிட்டு டெல்லியில உட்கார்ந்துட்டு 15 வருஷமா அவங்க சொந்த நலன்ல பெருக்கிக்கிட்டது யார்? நீங்க உங்களுக்கு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மோடி மாத்திரம் எதிரி அல்ல, எடப்பாடி பழனிசாமி கம்பெனி மாத்திரம் எதிரி அல்ல. அவர்களோட சேர்ந்துக்கிட்டு சில தொலைக்காட்சிகள்லையும் விஷ பிரச்சாரம் செய்யறாங்க. மக்கள் யார் பக்கம், மக்கள் யார் பக்கம்னு. மக்கள் யார் பக்கம் என்பதை ஏற்கனவே ஆர்கே நகர்ல இது மாதிரிதான் நிரூபிச்சாங்க. அது என்னன்னா, நம்மளுக்கு வாவட்டு விழுந்துடக்கூடாது. இன்னொன்னு, சிறுபான்மை மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்கிறதுக்காக, அவங்களை குழப்பறதுக்காக டிடிவிக்கு ஓட்டு அளிச்சீங்கன்னா அது பிஜேபிக்கு வாய்ப்பு. எப்படி பிஜேபிக்கு எங்க வரப்போகுது? தமிழ்நாட்டில் 5 தொகுதியிலுமே தகடு தப்பம் போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் டெபாசிட் போக போகுது. தூத்துக்குடி, சிவகங்கை, கோயம்புத்தூர், இந்த 2ல நிக்குது. அதிமுக டெபாசிட் வாங்க தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வேட்பாளர் எப்படி உங்க மேல உள்ள நம்பிக்கையில சம்முன்னு வராரா? நீங்க அதிமுக வேட்பாளர் பாருங்க, விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்காங்களா இல்லையா? ஏன்னா ஆர்கே நகர்ல இப்படிதான் வீடு வீடா பூந்து இங்க இந்த கேண்டிடேட் நிக்கிறாரு. அவரு, அவங்க அப்பா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பூத்துல போய் ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து பார்த்தாங்க.
ஒன்னும் இந்த மக்கள் அம்மா தொகுதி மக்கள் ஏத்துக்கல, ரெட்டை இலையை காமிச்சுல எங்களை ஏமாத்தாத, நீங்கள் போலிகள், இந்த ரெட்டை இலை சின்னம் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்களுக்கு போடுவேன்னு போட்டாங்க. அதுதானே உண்மை. நான் இப்ப பெரிய குளம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கூட நிறுத்துறாங்க. எனக்கு ஆர்கே நகர்ல யாரையுமே தெரியாது. ஆனா அங்க இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா காரணம் அம்மாவுடைய உண்மையான பிள்ளைகள் நாம் தான் என்பதை அம்மாவுடைய தொகுதி மக்கள் கொடுத்தாங்க. இவங்க ரெட்டை இலையை காமிச்சு ஏமாத்த பாக்குறாங்க, ஏழை எளிய மக்களை பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு பாக்குறாங்க. தயவு செய்து நீங்கள் இந்த முறை தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைக்கவும், இழந்த தமிழகத்தின் உரிமைகளை பெறவும், சர்வாதிகாரத்தை ஒழிக்கவும், தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் நமது அருமை தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களை மதுரை தொகுதியிலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது பகுதியின் தேவைகள், நமது மாவட்டத்தின் தேவைகள், நமது தமிழ்நாட்டின் தேவைகள், விவசாயிகளின் தேவைகள், வியாபாரிகளின் தேவைகள், நெசவாளர்களின் தேவைகள், மாணவர்களின் தேவைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அரசு ஊழியர், ஆசிரியர், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள் என அனைவரின் தேவைகளை பூர்த்தி செய்து தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலமாகுவதற்கும், தமிழ்நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்கும், ஒவ்வொருவருக்கும் தன்னிறைவு பெற்ற வருமானம் வருவதற்கும் நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை என்று சொல்லி நம்மிடையே ஜாதி மதத்தை பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களை தூக்கி எறியுங்கள். இது சர்வாதிகாரத்திற்கு இந்தியாவில் இடமில்லை, அடக்குமுறைக்கு இந்தியாவிலே இடமில்லை என்பதை நிரூபிக்க நாம் தமிழர்கள் யாரிடமும் தலைமறைங்க மாட்டோம், உண்மையிடம்தான் தலைவணங்குவோம் என்பதை நிரூபிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம், நமது உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இறைச்சியோடு இங்கு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல்
ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் இந்தியாவின் தலையிடத்தையும் தமிழ்நாட்டின் தலையிடத்தையும் மாற்றியமைக்கப் போகின்ற வாய்ப்பை தருகின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தேசிய கட்சிகள் எந்த ஒரு கட்சிக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு போகின்ற வாய்ப்பை இந்திய மக்கள் தரமாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சொல்கின்றேன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை தரப்போகிறீர்கள். அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்கின்ற, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு நியாயமாக இருக்கின்ற, மதசார்பற்ற நடுநிலையான சர்வாதிகாரம் இல்லாத ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்தியா இன்றைக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றது. இங்கே நாம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன நிறத்திலே உடைக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மிடம் அவர்கள் டெல்லியிலிருந்து ஆணையிடுகின்ற அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மினி எமர்ஜென்சி என்பார்களே, அது இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. பல்வேறுபட்ட மொழிகளும் பல்வேறுபட்ட இனத்தையும் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தையும் பல்வேறுபட்ட பண்பாடுகளையும் கொண்ட நமது நாட்டிலே ஒரே மொழியை உருவாக்குவோம் என்று தவறான கோஷத்தை சர்வாதிகாரத்தனமாக எழுப்ப பார்க்கிறார்கள். தவறு அவர்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பளித்தால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பது மாறி சர்வாதிகார நாடாக மாறிவிடும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிஜேபியின் தலைவர் பேசியிருப்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவிற்கு இதுதான் கடைசி பாராளுமன்ற தேர்தல் என்று அவர்கள் கோருகிறார்கள். காரணம், அதற்கு பிறகு தேர்தலே நடத்தாமல் சர்வாதிகாரம் எப்படி பல நாடுகளிலே ஒரு சர்வாதிகாரி ஹிட்லரின் கையிலே நாடு இருந்ததோ அதுபோல உருவாக்குகின்ற நிலைமைக்காக நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அதனால்தான் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்கிறார்கள். நமது நாட்டின் தனித்தன்மையே வேற்றுமையில் ஒற்றுமை. நமது நாட்டிலே பன்முகத்தன்மை, பல்வேறு கலாச்சாரங்கள், மொழிகள், பண்பாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்று இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்துக்களானாலும் சரி, கிறிஸ்துவர்களானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, சீக்கியர்களானாலும் சரி, வேறு மதத்தை சேர்ந்தவர்களானாலும், நாம் பிறப்பால் பல மதத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரு புள்ளியிலே நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்றோம். நம்மை பிரித்தாடுகின்ற விதமாக நம்மிடையே மதவாதத்தை பேசி நம்மிடையே பிரிவினையை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்பு தவறி பல மாநிலங்கள் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையிலே ஏமாந்து பிஜேபிக்கு வாக்களித்து விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் மோடியிடம் ஏமாறாமல் அம்மா அவர்களை வெற்றி பெற செய்தீர்கள். அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அவர் உயிரோடு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை. அவர் விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்கவில்லை. உதய் மின் திட்டத்தை அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. தமிழகத்தின் உரிமைகளுக்காக அம்மா அவர்கள் கடைசி நிமிடம் வரை போராடினார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அதிமுகவை இந்த தேர்தலோடு ஓரம் கட்டுவதற்கு மோடியிடம் மண்டியிட்டவர்களை, மோடியை தாடி என்று சொல்பவர்களை நீங்கள் இந்த தேர்தலோடு ஒதுக்கிவிட வேண்டும். நாமெல்லாம் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். கம்யூனிஸ்ட் வேட்பாளரை இங்கே நிறுத்தி இருக்கிறார்களே, கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணி, கேரளாவிலே நீங்களும் காங்கிரஸ் ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் போடுவீர்கள். இங்கே உங்கள் கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமர் என்கிறார். ஆனால் கேரளாவிலே பினராயி விஜயன் முதலமைச்சர்,
ராகுல் காந்தியை ஜெயிக்க விட மாட்டோம் என்கிறார். இது என்ன கூட்டணி? இது யாரை ஏமாற்றுவதற்காக நீங்கள் தேர்தலில் இருக்கிறீர்கள்? இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளரால் பெரியார் அணையின் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அவர் கம்யூனிஸ்ட் கேரளாவிலே பேசி தீர்க்க முடியுமா? முடியாது. காங்கிரசும் பிஜேபியும் கர்நாடகாவை பொறுத்தவரை கூட்டணியில் இருக்கிறார்கள். அதுவும் நமது காவிரி பிரச்சனை என்றால் காங்கிரசுக்கு மறைமுகமாக பிஜேபி ஆதரவு அளிக்கிறது. காங்கிரஸ் அமைச்சர் அங்கே மேகதாதுவிலே அணை கட்ட பிஜேபி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. இதனால்தான் சொல்கிறேன், அம்மா அவர்கள் அதனால்தான் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வேண்டாம் என்று தனித்து நின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்களும் மோடியின் பிரச்சாரத்திலே ஏமாறாமல் அம்மாவை வெற்றி பெற செய்தீர்கள். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் மீது கோபமான மோடி தமிழ்நாட்டை புறக்கணித்தார். இங்கே புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணித்தார். 13 பேர் அங்கே தூத்துக்குடியிலே சுடப்பட்ட போது கூட வரவில்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாறு என்று 10 நாட்களுக்குள் 5 முறை வந்துவிட்டு சென்று விட்டார். இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள். அதுபோல காங்கிரஸ் கட்சிக்காரர்களே, இங்கே ஓட்டு கேட்க வந்தால் கேட்க வேண்டியது காவிரி பிரச்சனையில் உங்கள் ராகுல் காந்தி மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அங்கே சொல்லிவிட்டு வரட்டும். அவர் அதுபோல சொல்ல மாட்டார். காரணம், இங்கே செல்வாக்கு இல்லை. காங்கிரஸ் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டிலே இல்லை. அவர்கள் எப்படியாவது இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுகவும் அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அது துரோக கூட்டணி, இது சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்களை புறந்தள்ளிவிட்டு அம்மாவின் வழியிலே தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற, தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடம் நாங்கள் மண்டியிடாத இயக்கமாக போராடி கொண்டிருக்கின்றோம். மக்களிடமும் அம்மாவின் தொண்டர்களை தவிர யாரிடமும் நாங்கள் மண்டியிட மாட்டோம். அதனால்தான் நமது கட்சிக்கு சின்னம் கிடைப்பது வரை எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினால்தான் அம்மாவின் ஆசையோடு நமது வேட்பாளர்களுக்கு இன்றைக்கு பரிசு பட்டகம் சின்னம் கிடைத்திருக்கிறது. பரிசு பட்டகத்திலே வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கவும், தமிழகம் தலை நிமிரவும், யாருக்கும் தலைவணங்காமல் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற தத்துவத்திலே செயல்படுவதற்கு யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கமாகிய அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மாவின் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். நமது வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், அமைதியானவர், நல்லவர். அவர் அமைதியானவராக இருக்கலாம், ஆனால் அம்மாவின் பிள்ளைகளில் ஒருவர் வீரமானவர், தமிழ்நாட்டு நலனுக்காக போராடக்கூடியவர். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த துரோக கூட்டணியின் வேட்பாளரையும் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியின் வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டியது மதுரை மக்களின் கடமை. மதுரை தீர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து தமிழ்நாட்டின் நலன் கருதி பரிசு பெட்டகம் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரன் டேவிட் அண்ணாதுரை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நமது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் போட்டியிடுகின்றார். நமக்கு எதிராக யார் போட்டியிடுகிறார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற துரோக கூட்டணியின் வேட்பாளராக விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இங்கே போட்டியிடுகின்றார். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் திருவுருவப் படத்தை சட்டமன்றத்திலேயே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடன் தம்பி கீழே இறங்கிப்பா, பின்னாடி பாருங்க, கூட்டணி வைத்திருக்கிறது இந்த ஆளும் எடப்பாடி பழனிசாமி கம்பெனி. இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி தொடர்கிறது. ஆட்சி பொறுப்பிலே ஏற்றியவர்களுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை, இந்த மாபெரும் தலைவரை, 4 முறை உங்களால் தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையை உலக தமிழர்கள் அனைவரும் வியந்து பாராட்டியவரை, அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடனும் அம்மாவின் அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்க முயற்சித்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி, அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற, தமிழகத்தை இன்றைக்கு இந்திய வரைபடத்திலிருந்து மறந்துவிட்ட மோடி அவர்களுடன் கூட்டணி. இத்தனை துரோகங்களை செய்கின்ற இந்த கூட்டணி வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிட்ட காரணத்தினால் ஆர்கே நகரிலே வந்து அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் என்று அம்மாவின் தொகுதியிலேயே மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள். ஆனால் அம்மாவின் தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்களை புறமுதுகிட்டு ஓடுகின்ற விதமாக இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகளிடம் இருக்கிறது. PS வீரப்பாவிடம், MN நம்பியாரிடம் இருக்கின்ற சின்னத்தை வெற்றி பெற செய்ய மாட்டோம் என்று சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அங்கே மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அதன் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லை என்கிற காரணத்தினால் கர்நாடகாவுக்கு ஆதரவாக அங்கே கர்நாடகாவில் உள்ள அமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் மேகதாதுவிலே அணை கட்டுவேன் என்கிறார். அந்த கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் நமது மதுரை மண்டலத்தையே பாதிக்கின்ற, நமக்கெல்லாம் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் தருகின்ற பெரியார் அணையை இடிக்குவோம் என்று கேரளாவிலே கூக்குரலிடுகிறார்கள். இத்தனை சந்தர்ப்பவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணி, துரோக கூட்டணியின் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார். அதுபோல சந்தர்ப்பவாத கூட்டணியின் வேட்பாளரும் இங்கே போட்டியிடுகின்றார். உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு வழிநடத்துகின்ற இயக்கமாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார். நமக்கு சின்னம் கொடுக்க கூட இந்த மோடியின் ஆட்சியில எவ்வளவு துன்பங்களை தந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், நாம் அவர்களிடம் பழனிசாமியை போல மண்டியிடவில்லை. தமிழகத்தின் நலனிலே அக்கறை இல்லாத, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியிடம் நாம் மண்டியிடவில்லை, அவரிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் நம்மை அவர்கள் எத்தனை 1.5 ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள், எத்தனை துன்பங்களை கொடுத்தார்கள். ஆனால் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாங்கள் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே தவிர வேறு எந்த ஒரு கொம்பனுக்கும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று நின்ற காரணத்தினால்தான்
நாம் ஏற்கனவே போட்டியிட்ட சின்னம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே சென்று போராடி நீதி பெற்றோம். அம்மாவின் ஆசியோடு அம்மா அவர்கள் கடைசியாக அறிவித்த திட்டமாகிய நமது பரிசு பெட்டக சின்னமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் நலனை காக்க தமிழர்கள் தலைநிமிர விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் மீண்டும் நல்வாழ்வு பெற மோடியின் தவறான கொள்கைகளால் இன்றைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், அதையெல்லாம் ஒழித்து உங்களது வங்கி கணக்கிலே 15 லட்சம் போடுகிறேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிய மோடிக்கும் 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் திடீரென்று செல்லாது என்று அறிவித்து தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய மக்களையே ரோட்டிலே நிற்க வைத்த மோடியை மறந்துவிடக் கூடாது. அந்த தவறான திட்டங்களாலும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறை அம்மா அவர்கள் எடுத்த அதை உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு வியாபாரிகள், சிறு குறு தொழில்கள் அனைத்தும் இன்றைக்கு பின்னடைவை அடைந்திருக்கின்றன. யாரோ ஒரு சில தொழிலதிபர்கள், அதானிகளும் அம்பானிகளும் தான் இன்றைக்கு இந்தியாவிலே பயனடைகிறார்களே தவிர தமிழ்நாட்டினர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய நீட் தேர்வு முறை, அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு பழனிசாமி கம்பெனியால் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர்கள் மடியிலே கனம் இருப்பதால், ஆட்சி பொறுப்பிலே தொடர்வதற்கு மோடி அவர்களை காப்பாற்றுவதால் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கெடுவான் கேடு நிற்பான் என்பது போல 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். அந்த 18 தொகுதிகளிலே இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியும் வந்திருக்க வேண்டும். காரணம், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். ஏற்கனவே திருவாரூர் இடைத்தேர்தலை அவர்கள் தள்ளி வைத்ததற்கு காரணம் இங்கே நாம் வெற்றி பெறுவோம் என்று. ஆர்கே நகரிலே இப்படிதான் 2017 ஏப்ரலில் அறிவித்த தேர்தலில் நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்தவுடன் தள்ளி வைத்தார்கள். மீண்டும் இரட்டலையை பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் கொடுத்துவிட்டு அடுத்த நாளை தேர்தலை அறிவித்தார்கள். நாம் கட்சியின் பெயரும் இல்லாமல் சின்னமும் இல்லாமல் இருந்தாலும் அன்றைக்கு கிடைத்த குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு முதலிலே தொப்பி சின்னத்தை மறுத்தார்கள், பிறகு குக்கர் சின்னத்தை மறுத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு கட்சிக்கு பதிவு செய்யவில்லை, அங்கீகாரம் இல்லை, நமது வேட்பாளர்கள் அனைவரும் சுயேட்சைகள் என்றார்கள். ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. பரிசு பெட்டக சின்னம் இந்த சுயேட்சைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்ய வேண்டியது, அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது மக்களாகிய நீங்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது என்பதை இந்த தேர்தலிலும் நீங்கள் உங்கள் ஆதரவோடு நாங்கள் நிரூபிப்போம். தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்றியமைக்கவும், தமிழகத்திலே நலிவுற்றிருக்கின்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பரமசிவ ஐயப்பன், நல்ல இளைஞர், அவர் ஏற்கனவே மாவட்ட கவுன்சிலராக இருந்தவர். அவருக்கு நீங்கள் வாக்களித்தால் நமது பகுதியின் தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மாவின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய வெற்றி என்பது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நீங்கள் அளிக்கின்ற வெற்றி. இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்பவரிலிருந்தும் சர்வாதிகாரத்திலிருந்தும் தமிழகத்தை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெள்ளத்தில் கடல்
அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். நேற்றைக்கு தேனியிலே வந்த பொழுது அரசியலிலே அம்மா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய அரசியலிலே எனது சொந்த பூமியாகிய தேனியில் நான் சொன்னேன், நீங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றியை பெற வேண்டும் என்று. இந்த துரோக கும்பலை வீழ்த்தி இந்த கால் பிடித்து அரசியலில் உயர்ந்தவர்களை, அந்த முதுகெலும்பில்லாதவர்களை முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் நமது திருமங்கலம் தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே தேனியை மிஞ்சுகின்ற அளவிற்கு நீங்கள் இங்கே அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பனை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், துரோகிகளை இந்த தேர்தலோடு அவர்கள் அரசியலிலே இல்லாமல் செய்துவிட வேண்டும். நம்மிடம் கூடி குறுகி நின்றவர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மோடியிடம் மண்டியிடுபவர்களை, மடிக்கணத்தால் மோடியிடம் மண்டியிடுபவர்களை முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் வெற்றி சின்னம், புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கிறது. அது எப்படி அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அதை நமக்கு அங்கே அது அம்மாவின் சின்னமாக இருந்தாலும் தலைவரின் சின்னமாக இருந்தாலும் அது துரோகிகளிடம் இருக்கும் பொழுது அது வெற்றி சின்னம் அல்ல என்று சுயேட்சையாக என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். அதுபோல மற்றொரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகிய காங்கிரஸ் திமுக கூட்டணியின் வேட்பாளரை அங்கே டெபாசிட் காலி செய்தார்கள். திமுகவின் வேட்பாளரை நகர் தொகுதி மக்கள் டெபாசிட் காலி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோலவே இங்கே துரோகிகள் கூட்டணியிலே அம்மா அவர்கள் இருந்த பிறகும் சரி, அவர் மறைந்த பிறகும் சரி, அம்மாவை எப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசியவர்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படியெல்லாம் அம்மா அவர்களை தாக்கி பேசிவிட்டு முந்தா நாள் வரை அவரும் அவரது மகனும் எப்படியெல்லாம் தரம் தாழ்ந்து பேசிவிட்டு 3 நாட்களாக புரட்சி தலைவி அம்மா என்கிறார்கள். அதற்கு முன்பு வரை நமது இதய தெய்வம் அம்மா அவர்களை வாய் கூசாமல் பெயர் சொல்லி அழைத்தார். காரணம், அவர்களுக்கு பேரம் படிந்து விட்ட காரணத்தினால்தான். நாம் கட்சி கூட்டணிகளை பார்த்திருக்கின்றோம். ஒரு மாபெரும் மக்கள் தலைவரை 4 முறை தமிழகத்தின் முதல்வராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அவர்கள் பணத்தை கூட சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த கூட்டணி வேட்பாளர் தான் இங்கே போட்டியிடுகிறார், நல்லதொரு வாய்ப்பாக. அதுபோல சந்தர்ப்பவாத கூட்டணியாக நமது பெரியார் அணை பிரச்சனையில கேரளாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி திமுகவுடன் வந்திருக்கிறது. ராகுல் காந்தி அங்கே போட்டியிடுகின்ற காரணத்தினால் இனி பெரியார் அணை பற்றி அவர் பேசவே மாட்டார். ஏனென்றால் அங்கே வெற்றி பெற முடியாது. கர்நாடகாவிலே சென்றால் காவிரி பற்றி பேச மாட்டார்கள். காரணம், அங்கே ஓட்டு வேண்டும் என்றால் காவிரி பற்றி பேச மாட்டார்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் எந்த ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் நலன் கருதி அம்மா அவர்கள் தனிமையாக போட்டுவிட்டார்கள். அதே போல அவரது பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தனித்து போட்டியிடுகின்றோம். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். இங்கே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலே மாபெரும் வெற்றியை நீங்கள் தருவீர்கள் என்பது தெரியும். அதிலே திருப்பரங்குன்றத்தை அதிக வெற்றி பெறுகிறதா, திருமங்கலமா என்று உங்களுக்குள் யார் முந்துகிறீர்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு மே 23ஆம் தேதி அன்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும்.
6 தொகுதிகளிலே நீங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றால்தான் இங்கே ஒரு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை ஜனநாயக முறைப்படி நாம் வீழ்த்தியதற்கு சமமாகும். இந்த பச்சோந்திகளை, மோடியின் கைத்தடிகளை, மோடியை தாடி என்பவர்களை ஒழித்து கட்டுவதற்கான சின்னம்தான் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பனை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதி மக்களின் கோரிக்கைகளை விமான நிலைய சாலையில் ரயில்வே மாம்பேலம் வேண்டும், திருமங்கலத்தில் புதிய பேருந்து நிலையம் வேண்டும், சிவரக்கோட்டையில் தொழிற்பேட்டை அமைப்பதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து அதை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், திருமங்கலம் டீ கல்லுப்பட்டி பகுதியில் அதிக விலையும் வெள்ளரிக்காய் விவசாயிகளுக்கு சிறப்பு உதவிகள் செய்ய வேண்டும் ஆகியவற்றை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் அவர் அவற்றையெல்லாம் செய்து முடிப்பார். உங்களது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆட்சி பழனிசாமி ஆட்சியா இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி எல்லா ஊர்லயும் பரிசு இங்க எப்படி இந்த எஸ்பி ஏதாவது யாரு எஸ்பியா கலெக்டரா? ஏன் எஸ்பிக்கு என்ன அப்படி எடப்பாடிக்கு ஏதாவது சொந்தக்காரரா இல்ல பழனிசாமி சொந்தக்காரரா? தலையெழுத்து இந்த மாதிரி ஆபீசர் இருக்கிறதுனாலதான் சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆளும் ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி எடுபடிகள் இருக்கிறதுனாலதான் நாட்டுக்கு இன்னைக்கு உள்ளாட்சியில பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவங்களுடைய பலவீனம் தானே. இல்ல எல்லாம் பர்மிஷன் நம்ம ஊர்ல விடுங்க, பாத்துக்கோ என்ன 2 மாசம் தானே பாத்துக்கோ. நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிரை நீத்த தியாகி சங்கரலிங்க நாடார் வாழ்ந்த பூமி இது, அவருடைய சொந்த பூமி இது. அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நமக்கு கொடுத்த புண்ணிய பூமி இது. காமராஜர் அவர்கள் இருந்த காங்கிரஸ் எப்படி, இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் எப்படி? பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே தமிழ்நாட்டு நலன்களை அவர் மத்திய அரசாங்கத்தோடு போராடி பெற்று தந்தார். என்னப்பா எஸ்பி மாதிரி நீங்களும் இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் இறங்குங்க. தமிழ்நாட்டு எல்லாம் பெற்று தந்தார். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையில கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. பெயர் தான் தேசிய கட்சி, ஆனால் தமிழ்நாட்டு நலனிலே அந்த கட்சி அக்கறை காட்டாததனால்தான் நமது நியாயமான கோரிக்கைகள் கூட அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு காங்கிரஸ் தேய்ந்து கட்டரும்பாகி போய்விட்டது. உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவிலே பாஜகவும் காங்கிரசும் மறைமுகமாக கூட்டணி வைத்து காவிரியிலே தண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கார்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையா? யாராவது காங்கிரஸ்காரர் இருந்தா கேட்டு பாருங்க, அவர்களை கேச சொல்லுங்கள். காரணம், அங்கே காங்கிரஸ் அமைச்சராக இருக்கிற சிவகுமார் தான் மேகதாது அணை கட்டிய பெறுவன் என்று இருக்கிறார். பட்டாசு தொழில் என்பது நமது விருதுநகர் மாவட்டத்தின் பிரதான தொழில். மத்திய அரசு சுற்றுச்சூழல் தவறான
இங்கு உள்ள அந்த தொழிலிலே உள்ள பட்டாசு தொழில் செய்கின்ற அதிபர்கள், அதிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களிடம் கேட்டால் எந்த மூலப்பொருள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், அதனை நாம் செய்யலாம் என்று சொல்வார்கள். அதை விட்டுவிட்டு இவர்களாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவித்து இன்றைக்கு அந்த தொழிலையே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. போதாக்குறைக்கு தீபாவளிக்கு 2 மணி நேரம் தான் வெடி வெடிக்க முடியும் என்றெல்லாம் இந்த மோடியின் ஆட்சி, இந்த மக்கள் விரோத கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற துரோக கூட்டணி, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி, அதில் அம்மாவிற்கே விதமாக இந்த பழனிசாமி, பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலே திருவுருவப் படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்ன கட்சியோடு எல்லாம் வீடு தேடி போய் நமது பகுதிக்கு நன்மை கிடைக்குமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புதிய மாற்றத்தை உருவாக்கவும், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் தேவைகளை நாம் பெற்றுத்தர முடியும் என்கிற எண்ணத்தோடு தான் நமது இயக்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறது. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். தமிழ்நாட்டின் நலனுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் பரமசிவன் ஐயப்பன். நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய விருதுநகரில் லாரிப்பேட்டை அமைத்து அனைத்து லாரிகளும் நிற்பதற்கு பாதாள சாக்கடை பணிகள், இருக்கிற குறைகளை கலைந்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அதுபோல ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வியாபாரத்திற்கு பெயர் பெற்ற ஊர் விருதுநகர். இந்த மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் பண மதிப்பிழப்பு என்கிற பெயரிலும் ஜிஎஸ்டி வரி அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். அதனால் இன்றைக்கு வியாபாரிகள் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள் எப்படி பட்டாசு தொழில் இன்றைக்கு பாதிப்படைந்திருக்கிறதோ அதுபோல சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு 6 லட்சம் குடும்பங்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு, அதுபோல வியாபாரிகள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை பெறவும், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகம் தலை நிமிரவும், நமது தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். நமது வேட்பாளர் அருமை சகோதரர் பரமசிவ ஐயப்பன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தாய்மார்களே, கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, இத்தனை ஆர்வத்துடனும் நீங்கள் இங்கே கூடியிருப்பதை பார்த்தால் இது தேர்தல் வெற்றி விழா போல் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். துரோகத்தை முறியடித்து தர்மத்தின் பக்கம், தியாகத்தின் பக்கம் நிற்கின்ற நமது அருமை சகோதரர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரிகிறது. தமிழகத்திலே நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இந்த துரோகிகள் அவர்கள் ஆட்சியில தொடர வேண்டும் என்பதற்காக மோடியிடம் மண்டி போட்டு வஞ்சுகின்ற அந்த துரோகிகள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இந்த ஆட்சி அமைவதற்கு காரணமான நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களையும் என்னையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதை தட்டி கேட்ட காரணத்தினால்தான் அருமை சகோதரர் நமது சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை இந்த துரோக கும்பல், துரியோதன கும்பல் பதவியை விட்டு நீக்கியது. கேட்டால் தினகரன் பக்கம் நிற்கிறார்களாம். இந்த தினகரனுக்காக ஆர்கே நகரிலே எனது ஜிபியிலும் ஆட்டோவிலும் பெற்றிக் கொண்டு ஓட்டு கேட்டதுதான் இந்த பழனிசாமி.
பார்த்திருப்பீர்கள். தலையில தொப்பியை போட்டுக்கொண்டு நான் சென்ற ஜீப்பில வாங்கி அருமையான வேட்பாளர் அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி ஆட்சி இருப்பதற்கு நமக்கு டிடிவி தினகரனை வேட்பாளராக அறிவித்து சொன்னாரா இல்லையா? இந்த துரோகம் செய்யறவங்களுக்கு மறந்துடும். இங்க மக்கள் அதை சுத்தி போலீஸ் இருப்பாங்க. இங்க வந்து ஒரு ஏதோ கொஞ்சம் பேரை காசை கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்தீங்களா? சுப்பிரமணியன் காசு கொடுத்தாரா? தங்கமணி சரக்கு வாங்கி கொடுத்தாரா? பிரியாணி வாங்கி கொடுத்தாரா? ஆனா பழனிசாமிக்கு வேற ஏரியால இருந்து ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு மந்திரிங்கிற பேர்ல ஒரு மந்திரவாதி, தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இந்த தெலுங்கு படத்துல எல்லாம் பாப்போமே, ஒரு வில்லன் மந்திரவாதி வருவானே, ஏதாவது கயிறு நரபலி கொடுக்கிற மாதிரி ஒரு ஆளு இவர் பேசுறாரு. இந்த தேர்தலோடு உங்கள் ஆட்டம் முடிய போகிறது. தினகரன் வந்து முதலமைச்சர் பதவி வெறியில் அலைகிறான். நினைச்சிருந்தா அம்மா இருந்தா அன்னைக்கு ஆகியிருக்க முடியும். இந்த பதவி பன்னீர்செல்வத்தை உட்கார வச்சா மோடியோட கைத்தடியானது தூக்கி போட்டோம். அது மாதிரி அன்னைக்கு சின்னம்மா ஜெயிலுக்கு போற அன்னைக்கு நினைச்சிருந்தா ஆயிருக்க முடியும். இந்த அண்ணன் நம்ம தியாகி பழனிசாமி ஆக்கியிருப்போமா? நம்ம எல்லாம் துரோகனா ஒரு தியாகி. தமிழ்நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்து தனது சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு மோடி கிட்ட காலில் போய் விழுந்து கிடக்காரு. ஏன்னா மக்களை காப்பாற்றுறதுக்காக. காரணம் அல்ல, மடியில கணம், மடியில கணம். அதனால மோடியை பார்த்தாலே வடக்கு பக்கம் பார்க்கவே பயந்துகிட்டே எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கையில வரைக்கும் கயிறு, கையில மாத்திரம் இல்ல, காலில் இடுப்புல எல்லாத்துலயும் கயிறு. இந்த அமைச்சர் பாருங்க, யாராவது ஒருத்தர் சராசரி மனுஷன் மாதிரி இருக்கா பாருங்க. எல்லாம் இந்த தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி மாதிரி. ஏன்னா அவ்வளவு தப்பு, பயம், பாவம், துரோகம், சிறைச்சாலையில் இருப்பவருக்கு துரோகம், இவர்கள் ஆட்சியை காப்பாற்றியவருக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம். இங்க தேமுதிக வேட்பாளர், தேமுதிக விஜயகாந்த் கட்சி, அந்த அம்மா இருக்க விஜயகாந்த் மனைவி அம்மாவை அப்படி எல்லாம் பேசிடுச்சு. இப்ப 3 நாளா பாருங்க புரட்சி தலைவி அம்மாவா. வாங்கடி வலிக்கு அம்மா கூட பயப்படுறீங்களா இல்லையா? நீங்க அம்மா வச்சு தூக்கி போட்டு போன சின்னத்தை தானே தூக்கிட்டு அலைகிறீங்க. அதுக்கு முன்னாடி அம்மாவை பேர் சொல்லி பேசுறது என்ன? அப்படியே வானத்துக்கு தீரது. அந்த சந்திரமுகியில வர்ற அந்த சந்திரமுகிய வருவால, அதே மாதிரி ஆட்டம் போட்டுட்டு புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞரும், எங்க கலைஞர் தான் வெளியிலே காணுமே, வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்கீங்க. அவர் ஓட்டு கேட்க வேற வருவாரு. அதாவது எல்லா கட்சியும் நானும் 89ல இருந்து பார்த்திருக்கேன். அம்மா கூட்டணி வைப்பாங்க. எத்தனை சீட்டு இருந்தா கூட்டணி வைப்பாங்க? எவ்வளவு பணம்னு கேட்டு கூட்டணி வச்ச கட்சியெல்லாம் நான் பார்த்தது இல்லை. சினிமா படத்துல எவ்வளவு சம்பளம், அதே மாதிரி எத்தனை சீட்டு, எத்தனை கோடி பணம். அங்க கேண்டிடேட் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான் நிறைய பேர். அதாவது துரோகம் பண்ணி அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டு, முன்ன பாத்தீங்கன்னா பழனிசாமி, பன்னீர்செல்வம், இந்த ஜெயக்குமார், நம்ம மந்திரவாதி ராஜேந்திர பாலாஜி எல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு அம்மாவுடைய நினைவிடத்திலே கிடப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இப்ப ஒருத்தர் அங்க போல பயம், அம்மாவுடைய ஆத்மா மன்னிக்காது, இல்லாட்டி கூட்டணி அமைச்ச உடனே போய் விழுந்து கிடப்பாங்க. தேர்தல் அறிக்கைக்கு போயிருப்பாங்க. அந்த பக்கம் போக பயம். காரணம், அம்மாவுடைய ஆத்மா சும்மா விடாது. மோடி கிட்ட கட்சி அடை வச்சுட்டீங்களே,
மோடியா இந்த லேடியான்னு கேட்ட அம்மாவுக்கு துரோகம். ஆனா இவங்கெல்லாம் அம்மாவுடைய தொண்டன் தொண்டன் சொல்றதுக்கு அருகதை இல்லை. இவர்கள்லாம் தைரியமான தொண்டர்களாக இருந்தா யாருக்கும் அடிபணிய மாட்டோம். அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலை வணங்குவோம். மோடி அல்ல, அவங்க டாடிக்கே தலை வணங்க மாட்டோம். எதிர்த்து நின்றோம். 2 ஆண்டுகளாக எதிர்த்து நிற்கிறோம். நமக்கு சின்னம் கூட கொடுக்க மறுத்தார்கள். நமது வேட்பாளர்கள் சொன்னார்களா? சுயேட்சையாக நிற்க இப்ப நம்ம ஐயப்பன், பரமசிவ ஐயப்பனும் சாத்தூர் சுப்பிரமணியம் ஒரே ஒரு சின்னம். நம்ம எதுக்கு தயாரா இருந்தோம்? அவருக்கு ஒரு சின்னம், இவருக்கு ஒரு சின்னம் கொடுத்தா கூட தேர்தல் இருக்க தயாரா இருந்தோமா இல்லையா? அதான் அம்மாவுடைய தொண்டர்கள் யாரும் பயந்தாங்களா? ஏன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பக்கம் இருக்காங்க. இந்த டெண்டர் பார்ட்டி தான் அங்க இருக்கீர்கள். அங்க இருக்கிறதெல்லாம் டெண்டர், இங்க தொண்டர். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நம்மளோட இருக்காங்க. யாரை கண்டு பயப்பட? நம்ம மடியில கனம் இல்லை. வீர தமிழர்கள் நாம். யாருக்கும் பயப்பட மாட்டோம். மிரட்டலுக்கு அறிய மாட்டோம். இதெல்லாம் டெல்லியில வச்சுக்கன்னு சொல்லிட்டோமா இல்லையா? நம்ம அம்மாவோட பிள்ளையா? இந்த கையில கயிறு கட்டிட்டு அலையிறாங்களா அவங்க அம்மாவோட பிள்ளைகளா? அதாவது மாட்டேன்ட்டாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வாங்கணுமா இல்லையா? அம்மாவுடைய திட்டம் பரிசு பெட்டகம் வந்துட்டா இல்லையா? இன்னொன்னு உச்ச நீதிமன்றம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கு? கல்லாப்பட்டிக்கும் பரிசு பெட்டிக்குமான போட்டி இது. கல்லாப்பட்டி சிங்காரங்களுக்கும் 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? அப்ப வந்து மோடி இல்ல, அவங்க தாத்தா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. 18 தொகுதியில 8 தொகுதி ஜெயிக்கிறோம்னா வீட்டுக்கு ஓடி போட வேண்டியதுதான். நம்ம மந்திரவாதி ஊர்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். அப்போ வச்சுக்கிறோம். அப்ப மோடி தாடி வருதான்னு பார்ப்போம். என்ன பேசுறது தெரியல. மடியில கனம் இருக்கிறதுனால மோடியை விட்டு நாய்க்குட்டியை பார்த்தா கூட காலில் விழுந்துருவாங்க போல. டெல்லி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் போறப்போது சுடுகாடு இருந்தா அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்களா? அதே மாதிரி அதுக்குதான் கயிறு, வேற ஒண்ணுங்க இல்ல. மோடியை கண்டு பயம். இவர்களை, இந்த துரோகத்தின் உச்சத்திலே இருப்பவர்களை ஓட ஓட விரட்டுவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சந்தடி சாக்குல கொஞ்சம் அமைதியா இருக்க. சந்தடி சாக்குல திமுக உள்ளார போற பாக்குது. இவர்கள் என்னமோ இவர்களுக்கு ஆதரவா சில ஊடகங்கள் வேற பில்டப் கொடுக்கிறாங்க. ஆர்கே நகர்ல ஜெயிக்க முடியல, திருவாரூர்ல தேக்க தைரியம் இல்ல, கூட்டணியை காமிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். 2014 இருப்பா மோடி தமிழ்நாட்டு ஏமாத்த பார்த்தார். முடியுதா? இந்தியா ஃபுல்லா ஏமாந்துச்சு. 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. அதெல்லாம் ஒண்ணு நம்ம ஊர்ல ஏமாறல, அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. அதே மாதிரிதான் ஆர்கே நகர்ல வந்து 6000 ரூபாய் இருக்கும், போங்கையான்ட்டாங்க. அதே மாதிரி இப்ப இங்கெல்லாம் சாத்தூர்ல 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க மக்களை பத்தி தெரியல அவங்களுக்கு. வேற வழி இல்ல, பணத்தினால கொடுத்து பார்ப்போமே. கடைசி கட்ட முயற்சி. தண்ணியில முழுகிட்டு இருக்கவன் கையில கிடைக்குமான்னு பாக்குறான். அதே மாதிரி இவங்க பணப்பட்டியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இந்த பணப்பட்டிகளை எல்லாம் சவப்பட்டிக்குள் வைக்கின்ற சின்னம் தான் நமது பரிசு பெட்டி சின்னம். துரோகத்தை வேறவிக்க வந்த கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த தியாகி எங்கே? அந்த துரோகிகளின் கூட்டம் எங்கே? நீங்கள் ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது பாராளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு நமது விருதுநகர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலான பட்டாசு தொழிலை ஒழித்த மோடிக்கு, அதுபோல
நமது பெரியார் அணை பிரச்சனையில ஒரு பக்கம் சாய்ந்த காங்கிரசுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும், கம்யூனிஸ்டுகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். சந்தர்ப்பவாத கூட்டணிக்கும் இந்த துரோக கூட்டணிக்கும் முடிவு கட்டுங்கள். தமிழகம் தலைநிமிர தமிழர் வாழ்வு மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டது. விடைபெறுகிறேன். நன்றி. அம்மா எங்கள் சின்னம்மா, உங்கள் தியாகத்திற்கிணையா